இந்த ஆண்டின் கடைசி பிரதோஷத்தை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சையத் மௌலானா வழங்க கேட்கலாம். சையத் மௌலானா வணக்கம். பக்தர்களின் வருகை தற்போது அங்கு எப்படி இருக்கிறது? போக்குவரத்து மின்சாரம் அனைத்தும் சீராக இருக்கிறதா? பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் இந்த ஆண்டு கடைசி பிரதோஷத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது கோயில் வளாகம் முழுவதும் குவிந்திருக்கிறார்கள். அதே போன்று தஞ்சை மட்டுமல்லாது பிற மாவட்டங்கள், பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் காலை முதலே தொடர் விடுமுறையை ஒட்டி இங்கே காலை முதலே குவிந்து வருகிறார்கள். தற்போது நம்ம இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலில் தற்போது அபிஷேகம் என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது மகா நந்தியாம் பெருமானுக்கு பால், தேன், சந்தனம், அதே போன்று பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த அபிஷேகம் என்பது நீண்ட நேரம் நடைபெறும். ஏனென்று சொன்னால் இந்த ஆண்டிற்கான கடைசி பிரதோஷம் என்பதால் இங்கே ஏராளமான பொதுமக்கள் குவிந்து வருகிறார்கள். பொதுமக்களால் வழங்கப்பட்ட பால், தயிர், திரவிய பொடி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகள் தான் நாம் பார்த்து வருகிறோம். இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது குவிந்து வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த பிரதோஷத்தை காண்பதால் பல்வேறு நன்மைகள் நடைபெறும் என்ன ஐதீகம் உண்டு. அதற்காக பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, அதே போன்று பக்தர்களும் சரி இந்த பிரதோஷத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தஞ்சை பெரிய கோயில் வளாகம் முழுவதுமே ஒரு மக்கள் வெள்ளக்காட்சியாக தான் காட்சியளிக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த பிரதோஷத்தை காண்பதனால் அவர்களுக்கு பல்வேறு நன்மைகள் நடைபெறும் என்பதற்காக நீண்ட நேரமாக கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்திற்கு மேலாக பொதுமக்கள் இங்கே காத்திருந்து அமர்ந்து அவர்கள் இந்த பிரதோஷத்தை காண்பதற்காக குவிந்திருக்கிறார்கள். இந்த பிரதோஷம் என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது. இந்த பிரதோஷம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அதிக அளவே காணப்படுவதால் போக்குவரத்து என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. தஞ்சை மாநகராட்சி பொறுத்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கோயில் வளாகம் முழுவதும், அதே போன்று பெரிய கோயில் அந்த சாலைகள் அனைத்துமே மாற்றம் செய்யப்பட்டு போக்குவரத்து என்பது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால் அதிக அளவிலே தொடர் விடுமுறையை ஒட்டி பொதுமக்களும் இங்கே அதிக அளவில் குவிந்து வருகிறார்கள். அதனால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதிக அளவில் கூட்டம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் நுழைவாயில் அனைத்துமே ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டு அந்த பொதுமக்கள் வரக்கூடிய வழிகள் அனைத்துமே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த பொதுமக்கள் உள்ளே வருவதும் சரி, வெளியே செல்வதற்கும் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினரும் எந்த அசம்பாவிதம் நடைபெறாமல் இருப்பதற்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். தொடர்ச்சியாக தற்போது இந்த அபிஷேகம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கண்கோலா காட்சிகளை பொதுமக்கள் பார்த்து அந்த தரிசனம் செய்து வருகின்றனர். பல தகவல்களுக்கு நன்றி சையத் மௌலானா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.